பிரம்மஸ்வரூபமான குருவை நாம் ஜீவன் என்று அழைக்க முடியுமா அல்லது நினைக்க முடியுமா? நாராயணசாமி கரூர்லேருந்து கேட்டிருக்காரு. முடியாமல்லாம் போகாது. இதுதான் குருநாதர். பானைன்னு பார்த்தோம்னா அவர் ஜீவன், மண்ணுன்னு பார்த்தா அவர் பிரம்மம். என்னால் மண்ணு தான் பார்க்க முடியுது, பானை பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாது. நான் மண்ணு தான் பார்க்குறேன், எனக்கு வந்து பானை தான் பார்க்குறேன், எனக்கு மண்ணு தெரியலன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ரெண்டையும் பார்க்க முடியும். இப்போ குருநாதரை பானைன்னு பார்த்தோம்னா ஜீவன், மண்ணுன்னு பார்த்தா அவர் பிரம்மம். பார்க்க முடியாமலெல்லாம் போகாது. ஒருத்தனுடைய இந்த அத்வைதபரமாக அபேத புத்தியில் ஆனந்தத்தில் இருக்கவனுக்கு எல்லாமே பிரம்மமாக தெரியும் பொழுது குருநாதர் எப்படி பிரம்மமாக தெரியாமல் போயிடுவார்? அவர் மண்ணையே பார்க்குறாரு. அவருடைய நோக்கம் மாறி போச்சு, தன்னுடைய விஷனுடைய ஆங்கிள் மாறிடுச்சு. இது மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன். ஒத்த கண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இருக்கிற மாதிரி அது பின்னாடி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இது பின்னாடி இருக்கிற மாதிரி கூட மாறும். அது 2 டைமென்ஷனில் இருக்கும்போது, 3 டைமென்ஷனில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. சில சமயம் இப்படி சுற்றும் பொழுது பார்த்தோம்னா நமக்கு முன்பின் தோற்றங்கள்லாம் மாறும், நம்முடைய நோக்கம் மாறுது. இது வந்து ஆப்டிக்கல் ரைவல்ரிங்கிறாங்க. நம்மக்கிட்ட அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு கண்ணை இந்த கண்ணுக்கு நடுவில் தடுப்பை வச்சு இந்த கண்ணில் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டிருக்காங்க, வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு கோடு. இந்த கண்ணுக்கு வெள்ளை கருப்பு குறுக்கு வட்டமாக போட்டிருக்கு. இது ஹாரிசான்டல், இது வெர்டிக்கல். இது நெடுக்கு வட்டம், இது குறுக்கு வட்டம். நீங்கள் 2 கண்ணு திறந்து பார்த்தா எதை பார்ப்பீங்க? 2 சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுமா? இப்போ பார்த்தியா, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பொருள் இருக்குது, நம்ம எப்படி பார்ப்போம்னு நம்மளுக்கே தெரியல. ஒன்று தான் அட் எ டைம் பார்க்க முடியும். ஒரு கண்ணு ஒன்று ரைவல்ரி இருக்கும், வலது கண்ணு தான் முந்திக்கும். அப்புறம் இதுவும் இந்த கண்ணு இருக்குதுன்னு சொல்லி மைண்டுக்கு கொஞ்சம் அதிகம் அனுப்புவோம். அப்போ மைண்ட் என்ன பண்ணோம், இவரை ஷட் பண்ணிட்டு தான் பார்க்கும். மைண்டு ஒரு டைம் ஒன்று தான் பார்க்கும். நம்ம அதிவேகமாக பண்ணுறதுனால எல்லாத்தையும் அவர் 16 கலைகளும் ஒரே சமயத்தில் சொல்கிறாரு, 16 கவனகர், அதெல்லாம் முடியவே முடியாது. மைண்டோடைய மேக்கப்பே அப்படி தான். அவர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனாலையும் சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்க முடியறதுனாலையும் அவர் வந்து 16 நினைவு வச்சுக்கிறாருங்க. ஆனால் மனம் வந்து ஒன்றை தான் ஒன்று தான் அதுதான் பார்க்கும். அது விருத்தி ரூபமானது. சரி, இப்போ சொல்லுங்கள், இந்த உங்கள் மனம் எதை பார்க்குது? இடதையா வலதையா? ரெண்டையும் பார்க்குது, மாறி மாறி பார்க்குது. ஒன்று பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, ரெண்டத்தையும் பார்க்க முடியும். ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக எதை நமக்கு பிடிக்குமோ அதை பார்த்துக்கலாம் இல்லையா? இப்போது நம்ம வீட்டில் வாங்குகிற வந்து இது வந்து பானைன்னு தான் நம்ம பார்ப்போம். இதே குயவன் என்ன சொல்லுவார், மண் அப்படின்னு தான் அவர் பார்ப்பார். பானையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். இதுக்குன்னா ஒரு 25-30 கிராம் மண் தேவைப்படும், இது செய்கிறதுக்கு எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும், அதுக்கேற்ற கூலி அப்படின்னு மண்ணை தான் அவர் கணக்கு போடுவார். மண் பிசைகிற நேரம், மண்ணை வந்து வளைக்கிற நேரம் அப்படின்னு. அது கழுத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ரேட் அதிகம், இது கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்குது அதனால் அப்படின்லாம் கிடைக்க மாட்டார். அவருக்கு நேரமும் மண்ணும் தாங்க கணக்கு. அதனுடைய விகாரத்தை பற்றி அவர் அதை பற்றி ஒன்றுமே சொல்கிறதில்ல இல்லையா? இப்போ அவருக்கு வந்து நோக்கம் முழுக்க மண்ணில் தான் இருக்குது, பானையில் இல்லை. அதே மாதிரி இந்த ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு ஆபரணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் 1 நிமிஷத்தை வேலை போட்டு கொடுத்துருவார். என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வேலை போட்டிங்க, இவ்வளோ கஷ்டமான நெக்லஸுக்கு கொஞ்சம் கணக்காக ரொம்ப போட வேண்டாம். ஒரு கணக்கும் கிடையாது, எத்தனை கிராமுன்னு போட்டு அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். அவர் எதை பார்த்தாரு? பொண்ணை தான் பார்க்குறாரு. அவர் நகையை பற்றி கண்டுக்கவே இல்லை. எப்போ கண்டுக்குவாருன்னா அதனுடைய நுணுக்கங்கள்லாம் பார்த்து அதுக்கு செய்கூலி மட்டும் போடுவாங்க. செய்கூலி பற்றி தான் அவர் பார்ப்பார் முழுக்க முழுக்க. சரி, அவனாவது விடுங்க, அவனாவது செய்கூலியை பார்க்குறான், அவன் ஆபரணத்தையும் பார்க்குறான், பொண்ணையும் பார்க்குறான். திருடன் எதை பார்க்குறான்னு பாருங்கள். லைட்டு போட்டு அந்த டிசைன்லாம் பார்த்துட்டு இருப்பானா, கும்மிருட்டில் அது தங்கம்னு எடுத்துகிட்டு போகிறான். அவன் தூக்கும்போதே தெரியும் பித்தளையா இல்லையான்னு, எடையை பார்த்தே சொல்லிடலாம். அவனுக்கு இதே பழக்கமாச்சு.
இது பித்தளைடான்னு போட்டு போவான். பித்தளையை தூக்கும் போதும் தங்கம் தூக்கும்போது வித்தியாசம் தெரியும். கலப்படத்தை வச்சே சொல்லிடலாம். இப்படி சொல்லும் பொழுது ஒரு மனிதன் விகாரத்தையும் பார்க்கலாம், நிர்விகாரத்தையும் பார்க்கலாம், குணத்தையும் பார்க்கலாம், நிர்குணத்தையும் பார்க்கலாம், பானையும் பார்க்கலாம், மண்ணையும் பார்க்கலாம். அதே மாதிரி குரு என்பவரை மனிதனாகவும் பார்க்கலாம், பிரம்மமாகவும் பார்க்கலாம். எதில் நீங்கள் பார்க்க அதிக விருப்பப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ முக்கியமானது. மனிதனாகவே பார்த்துட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் என்ன சாப்பிடுவார், ஏன் இப்படி ஒரு 4 மணிக்கு எழுந்துக்குவாரோ, அவர் தினமும் வந்து சாமி கும்பிடுவாரோ, அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாரோ, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து மனிதனாக பார்த்துட்டு அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுடுவோம். அவர் பிரம்மங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. அப்புறம் அவர் என்னங்க வெத்தலை பாக்கு போட்டுட்ருக்கிறார், அவர் போய் குரு குருங்கிறீங்க, என்ன நேரமாக அவர் பார்த்து மென்னுட்டுருக்கிறார் அப்படின்னு ஒரு ஜீவனாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம நாராயணசுவாமி அவர் பிரம்மமாக பார்க்க ஆசைப்படுறார். அவர்கிட்ட சரீரங்களுக்கு குற்றம் குறைகள், அவருக்கு நரச தலையா, பல் இருக்குதா, அவர் பனியன் போட்டிருக்கிறாரா, போட மாட்டேங்கிறாரா, நடக்கிறாரா, படுத்துருக்கிறாரா, இதெல்லாம் அவர் மறந்துட்டார். அவருடைய பார்வையே வேறு உயர்ந்த நிலையில் இருக்குது. இன்னொருத்தர் சில பேர் மனிதனாகவும் பார்த்துட்டு போவோமே, அவர் நல்லா இருக்கிறாரா, சாப்பிட்றாரா, படுத்து தூங்குறாரா, ரெஸ்ட் எடுக்கிறாரா, அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு ஜீவனாகவும் பார்க்குறாங்க நிறைய பேர். அப்புறம் அவங்க அப்படி பார்த்தா தானே எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். அவங்க பிரம்மம், அவர் ஒன்று பிரம்மத்துக்கு எதுக்கு சாப்பாடு, பிரம்மத்துக்கு தலைகாணியெல்லாம் கேட்குதா அப்படின்றத பிடிக்கிட்டு போயிட்டா என்ன ஆகுது? ஜீவனாகவும் பாருங்கள், பிரம்மனாகவும் பாருங்கள், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. குரு சேவைன்னு வந்துட்டால் ஜீவனாக பாருங்கள். குரு உபதேசகர்த்தா அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மமாக பாருங்கள். சரி. கொசு, எறும்பு, தேள், பாம்பு முதலிய உயிரினங்களை கொள்வது ஹிம்சைதானே, இவற்றால் முக்திக்கு தடை ஏற்படுமா? குணாளன் தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காரு. முக்திக்கு ஞானம் மட்டும்தான், வேற ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கசாப்பு கடை வச்சுக்கிட்டு தினமும் 5 ஆடை வெட்டினா கூட மோட்சம் நிச்சயம். ஏன்னா மோட்சம் ஏற்கனவே எங்ககிட்ட இருக்குது. இங்கே யாரும் அடைய போகிறதில்ல. கொசு கொண்டதுனா நம்ம பிரம்மம் இல்லாமல் போக போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே பிரம்மம் தான், நம்ம அடைய போகிற பொருளே கிடையாது. அதனால் கொசு கொண்டுட்டதுனால நம்ம பிரம்மம் ஐயோ இப்போ பரமபதத்தில் இப்படி ஏறி கடைசியில் போயிட்டு ஒரு பாம்பு வாயில் போயிட்டு முதல்ல ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுமே என்ன ஆச்சுங்க அப்படி ஒரு தாயம் தப்பாக போட்டேன், ஒரு கொசுனாலே விழுந்துட்டீங்க அப்படின்னு. இன்னொருத்தர் 6 போட்டிருப்பார். சில பேர் தாயம் கிடைக்கிறதே கஷ்டம், அதை போட்டு பாம்பில் இறங்கிடுவாங்க. ஏன்னா முதல் காட்டது அப்படியெல்லாம் கிடையாது. இது கர்ம காண்டத்தில் இதெல்லாம் ரைட்டு. ஞான காண்டத்தில் ஞானம் இருந்தால் மோட்சம், தன்னை ஒரு பிரம்மன் அறிந்து கொண்டால் அது மோட்சம். மோட்சம் அவனுக்கு கொடுத்தாச்சு, அந்த மோட்சம் படி வாழறானாங்கிறது தான் நமக்கு கேட்கு. எனக்கு கொடுத்த பிறகு அதை பயன்படுத்தாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்காமலே இருப்பாங்க. மோட்சம் கொடுத்தாச்சு, நீ தான் பிரம்மம்னு எப்படி சொல்லிட்டு பிரம்மம் ஸ்டாம்ப் போட்டு கொடுத்தவொடனே ஐயம் பிரம்மம் அப்படின்னு எல்லாம் பேட்ஜ் குத்தி போட்டாங்கன்னு வைங்க. அப்படி வாழணும் இல்லை பிரம்மமா? அப்படி வாழறதுக்கு தான் நமக்கு இந்த கொசு கொல்றதெல்லாம் தடையாக இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டு தொலைப்போம். முக்தி அதுக்காக எல்லாம் கெட்டு போக, தன்னை பிரம்மம்னு அறிந்து கொள்வது தான் நமக்கு முக்கியம். அறிந்த பிறகு தொந்தரவு பண்ண முடியாமல் கொசு கடிச்சிட்டு இருந்தா நம்ம கை தானாக போய் அடிச்சிடுது. அடித்த பிறகு கையில் ரத்தம் பார்த்தோன்னே தான் கொசு அடிச்சிட்டும் போல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு 10 உபநிஷத்து படிச்சிருக்கோம், பகவத்கீதை 2 தடவை படிச்சிருக்கோம், போச்சே எல்லாம் அப்படின்னு பயப்படவே வேண்டாம். ஞானம் அபாதிதம். இந்த கர்மத்தில் இதெல்லாம் முன்ன பின்ன இருக்கலாம். கர்மம் செய்யறது யாருன்னு கேளுங்க. ஆத்மாவா பிரம்மமா கர்மம் செய்து? அது அகர்த்தா. இப்போ கர்மம் செய்தது யாருன்னா இந்த கொசுவை கொண்டது, மூட்டை பிச்சு கொண்டதெல்லாம் யார் கொண்டாங்கன்னு அவங்க கொண்டவங்க கணக்கு கேட்டுக்கு போட்டோம். யார் கர்ம முதல் யார் சொன்னார்ல, வினை முதல் யார் என்று பார்த்து அவங்ககிட்ட போய் சேரட்டும், அவனுக்கு மோட்சமோ அல்லது பந்தம் வரட்டும். நாம் வினை முதல் இல்லையே. இந்த தெளிவான ஞானம் வந்த பிறகு இந்த சரீரம் செய்வதோ மனம் செய்வதோ அதை அவர் பொருட்படுத்துவதே இல்லை. ஏன் நான் பிரம்மம்னு இந்த ஞானம் பெற்றுட்டேன், இனிமேல் நான் கசாப் கடை மூடினோன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் கசாப் கடை வச்சுருவனுக்கு ஞானமே கிடையாதா? எல்லாருக்கும் ஞானம் உண்டுங்க. கர்மகாண்டத்து தான் அதிகாரி வேறு. அவன் பூணூல் போட்டிருந்தா தான் யஜ்ஞம் பண்ண முடியும், அவன் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியும். பூணூல் இல்லாத செய்ய முடியாது.
அப்படின்லாம் இருக்குது. சார் நான் பூணூல் போட்டுக்காம நான் யஜ்ஞம் பண்ணுவேன் அப்படின்னா பலன் கிடைக்காது. அது எப்படி பலன் கிடைக்காம போடும்? அதே மந்திரம் தான் நான் சொல்கிறேன். அது சூக்ஷ்மமாக இருக்குப்பா, அது வந்து விதி அப்படி எழுதியிருக்குது. வேறு பலன் கிடைக்கும், நீ நினச்ச பலன் கிடைக்காது. இதெல்லாம் அங்கே உண்டு. ஆனால் ஞானம் வந்துட்டா எல்லா மதத்தினருக்கும் ஆண் பெண், வேதத்தில் கூட பெண்ணு கிடையாது ஆணுக்கு தான் உண்டுன்னு சொல்லிடுது. இதெல்லாம் கிடையாது. உபனிஷத்தை கற்று ஒருவன் மோட்சம் அடைகிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அதாவது சமதமாதி சத்துங்கிற மன தூய்மை தவிர அவன் ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், இந்த வயதில் இருக்கணும், பிரம்மச்சாரியாக இருக்கணும், கல்யாணம் ஆகியிருக்கூடாது, கல்யாணம் ஆகியிருக்கணும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த சட்டத்திட்டங்களும் இல்லை. அப்படி எந்த தொழில் யார் செய்தாலும் வட்டிக்கு விட்டு பிழைக்கிறவங்க கூட மோட்சம் அடையலாம். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, சில மதத்தில் சொல்லும், வட்டிக்கு விட்டு பிழைக்கிறது வந்து பெரிய தப்பு, எங்கள் மதத்தின் படி அது குற்றம்ங்கிறாங்க. ஆனால் நிறைய அவங்க தான் அந்த கடையை வச்சுருக்கிறாங்க. அந்த பக்கம் மட்டும் படிக்க மாட்டாங்க, அதை கிழிச்சிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் சரி பேய் கடை வரும்போது, பேய் வரும்போது கண்ணை முடிக்கிறாங்க. அது இங்கெல்லாம் தர்மம் வரும்போது அந்த பேக்கை தாண்டிடுவாங்க. இந்த ஞானத்துக்கு இந்த கர்மத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா பிரம்மம் நீ இனிமேல் அடையக்கூட பொருள் இல்லை. ஏற்கனவே நீ பிரம்மம் தான். கொசு கொண்டதுனால இனி பிரம்மம் இல்லாமல் போக போகிறதில்லை. ஞானத்துக்கும் இந்த மோட்சத்துக்கும் தான் சம்பந்தமே தவிர இந்த கர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் எந்த கர்மம் வேணால் செய்துங்க, செய்யாமலும் இருங்க. கனவு ஏன் வருகிறது? ஆறுமுகம் கும்பகோணத்துலேருந்து கேட்டுருக்காருங்க. யார் கேட்டிருக்குமா? ஆறுமுகம் கும்பகோணம். பகவான் கனவு நமக்கு கொடுக்கலன்னாக்கா சூக்ஷ்ம சரீரங்கிறதே நம்ம நம்ப மாட்டோம். பகவான் சிருஷ்டி பண்ணதை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு கனவு தான் தேவைப்படுது. நானுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கனவு நமக்கு இல்லைன்னா நம்ம நானுங்கிறது நனவு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ கனவுங்கிற ஒரு அனுபவத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அந்த அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது என்னடா அங்கேயும் நான் இருக்கிறேன், அங்கேயும் ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை யார் சிருஷ்டி பண்ணாங்க? இந்த உலகம்தான் கடவுள் படைச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ரோடெல்லாம் கார்ப்பரேஷன் போட்டு கொடுக்குறாங்க. நான் ஏன் கனவுல போடும்போது ரோடு போட்டேனே, அது எந்த கார்ப்பரேஷன் போட்டது? இல்லை, நான் தானே போட்டேன். அங்கே போட்டதும் போடாமல் இருக்கிறதும், ஆகாயம், காற்று, அக்னி, அங்கே இருக்கிற பூச்சி பொட்டு, அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரையும் நான்லே சிருஷ்டி பண்ணியிருக்கிறேன். எப்படி நான் சிருஷ்டி பண்ணேன்? அங்கே இருக்கிற பொருளெல்லாம் கணக்குது, அங்கே இருக்கிற தண்ணி ஈரமாக இருக்குது, கனவுல இருக்கிற தண்ணி. இந்த பொருளெல்லாம் எப்படி உண்டாச்சு? உபாதான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பிரபஞ்சம் படிக்கிறதுக்கு கடவுளுக்கு உபாதான காரணம் என்ன? இந்த பானையை செய்வதற்கு மண் தேவைப்பட்டது. இந்த பிரபஞ்சம் செய்வதற்கு வேண்டிய மண்ணை எங்கேருந்து எடுத்தார் கடவுள்? இந்த பூமிக்கு வேண்டிய மண்ணை எங்கேருந்து எடுத்தார்? இந்த காற்றுக்கு வேண்டிய காற்றை எங்கேருந்து எடுத்தார்? இவ்வளோ தண்ணி இருக்குதே, கடவுள் எப்படி தண்ணியை படைச்சார்? இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ எங்கேயோ வந்து கடன் வாங்கிட்டு இந்த எல்லாம் பஞ்சபூதங்களையும் கடையில் வாங்கிட்டு வந்து அவராக உட்காந்துக்கிட்டு பூமியெல்லாம் படைச்சி ஆகாயத்தெல்லாம் படிச்சாருன்னா அவர் ஒரு கடவுளா? அப்படி படைச்சு அவருக்கு என்ன லாபம்? அப்போ அவன் சொல்லுவான், இவ்வளோ தான் நல்ல இடத்த கொடுக்க முடியும் அப்படின்னு. அவரே கடங்கார கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு கடவுள் போய் மண் வியாபாரிகிட்ட கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஆகாய வியாபாரிகிட்ட போயிட்டு என்னங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு உபாதான காரணம் அவர் இன்னொருத்தர்கிட்டேருந்து எடுத்தாருன்னா கடவுளுக்கு கதியை வந்துட்டு பாருங்க. அப்படி தாங்க எல்லா மதங்களும் சொல்லுதுங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. உலகத்தில் மிக பெரும்பான்மையான மதங்கள் இதை தான் சொல்லுது. கடவுள் இந்த பிரபந்தத்துக்கு வேற, அவர் அப்படியே ஆகாயத்துலேருந்து அப்படியே கையிலேருந்து படைச்சார் அப்படின்லாம் சொல்லுது. சில பேர் கடன் வாங்கி படைச்சாருலாம் சொல்லுது. எப்படியே இருந்துட்டு போட்டோம். நமக்கு பிரம்மம் இதை எப்படி படைச்சதுன்னு வரும்பொழுது நிஜமான மண், நிஜமான காற்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை, அது கற்பனை. இறைவனுடைய கற்பனை தான் இந்த பூமி அப்படின்னு. எப்படிங்க கற்பனைன்னா ஒரு மாதிரி ஒரு சினிமா மாதிரியும் புகை மாதிரியும் தானே இருக்கணும். அப்படி ஒன்றும் இல்லைங்களே. கத்தியோ துப்பாக்கியோ அப்படி புகை மாதிரி இருந்தேன்னா நல்லா இருக்குமே, சுட்ட உடனே செத்து போகிறேனே, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கே அப்படின்லாம் சொல்கிறோம். இதுக்கு தான் அந்த கனவு தேவைப்படுது. இப்போ கனவில் நீ எங்கேருந்து உபாதான காரணம் எடுத்த? உன் கனவில் வேண்டிய ரோடு போடுறதுக்கு வேண்டிய தார் எங்கேருந்து வாங்கினேன்?
அங்கே இருக்க ஜனங்களெல்லாம் யார் படைச்சது? நீ தானே படைச்ச. அந்த படைப்பதற்கு வேண்டிய பொருள் எங்கே இருந்தது? அந்த பொருளுங்கிறோம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் கடைத்தெருவில் போயிட்டு தங்கம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்க கனவில். அந்த தங்கத்துக்கு வேண்டிய தங்கத்தை எங்கேருந்து எடுத்தீங்க? இவ்வளோ கஷ்டம் தங்கம் கிடைக்கிறது. ஒரு பொட்டு தங்கத்துக்காக எப்படி ஆளாக பறக்கிறாங்க இன்றைக்கி தங்க ரேட்டுக்கு. கனவுல அவ்வளோ சுலபமாக தங்கம் வெள்ளி வைரம்லாம் பார்க்குறீங்க. எங்கே அப்படி உற்பத்தி பண்ண முடியுதே? எப்படி பண்ணீங்க? எல்லாம் கற்பிதம் தானே, எல்லாம் கற்பிதம் தானே, கட்டமைப்பு தானே. உன்னுடைய சைதன்யத்திலேருந்து சும்மா ஈஸியாக அப்படி புகை மாதிரி கிளம்புதே இந்த கனவு. அங்கே இருக்கிற கனவுல உனக்கு எல்லாமே கத்தி கூர்மையாக இருக்குது, ரத்தம் சிவப்பாக இருக்குது, நெருப்பு சுடுது, எல்லாமே ஒரு தத்ரூபம் தானே இருக்குது. சில பேருக்கு காரில் பிரேக் போட்டால் பிரேக்கு எட்ட மாட்டேங்குதுங்கிறாங்க. ஏன்னா நனவில் காலுக்கு கரெக்டாக அது இருக்குது, கனவுல மட்டும் அது தள்ளி போயிடுச்சு. யார் அதை தள்ளி வச்சு? நீதான். கனவுங்கிற ஒரு தொழிற்சாலையை நம்ம கொடுத்து எப்படி நான் சிருஷ்டி பண்ணேன்னு உனக்கே காட்டி கொடுக்குறாரு பகவான். இப்படி தான் ஏன் நானும் பண்ணேன். நான் பண்ணால் ஈஸ்வர சிருஷ்டி, நீ பண்ணினா ஜீவ சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் கற்பிதம். என்னுடைய கற்பனை தான் அப்படிங்கிற. அப்போது நீங்கள் ஒவ்வொரு முறை சிருஷ்டிக்கு புதுசாக கற்பனை பண்ணுவீங்களா? என்ன ஏன் இப்படி கற்பனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், நீ நானும் ஒன்று தான்டா, நீ தான் உன்னை இப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கனவு கொடுத்துருக்கிறார். மீன் கூட கனவு காணுதுங்கிறாங்க, பூனை கனவு காணுதுங்கிறாங்க. அப்போ அதுங்களுக்கெல்லாம் கூட இந்த ஞானம் வந்துடுமா? எல்லாருக்குமே கனவு கொடுத்துருக்கிறார். அது கனவு இப்போ காணுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சதுனால சொல்கிறோம். இந்த செடி கொடி மரம்லாம் கனவு காணலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் காணுது. பூனை கனவு காணுதுங்கிறது ரெம்ஸ் ஸ்லீப் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் பூனை கூட காணுது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு பாலூட்டிகளுக்கு கனவு இருக்கிறது அப்படின்னு. ஒருத்தர் வெர்டபிரேட்டுக்கு எல்லாமே இருக்குது, நீ என்ன பாலூட்டிங்கிற? முதுகெலும்பு இருக்கக்கூடிய மீன்லேருந்தே இருக்கிறது அப்படின்னு வெர்டபிரேட்டுக்கு வரைக்கும் போகுது. இன்னொருத்தவங்க சொல்லுவான், ஏன் அனலிடான்னு சொல்லக்கூடிய நான் வெர்டபிரேட் கூட இன்வெர்டபிரேட் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குதோ அங்கெல்லாம் கனவு இருக்கத்தான் செய்யும். சூக்ஷ்ம சரீரத்தை கனவு உற்பத்தி பண்ண முடியும். கனவு உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த நாடி பிராணங்கிற கட்டமைப்பு இருந்தால் போதும். அதுதான் கற்பிதமே. இப்போ பகவானை நாடி பிராணனை வச்சு தான் கற்பனை பண்ணுறாரு. நீயே உன்னுடைய அந்த கரணை நாடி பிராணனை வச்சு தான் கற்பனை பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம்னா ஒரு விளக்கம் கிடைக்குது இல்லையா? அதுக்காக வேண்டி இந்த கனவுங்கிற ஒரு அனுபவத்தை அவஸ்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார். சரீரத்தில் சூக்ஷ்ம சரீர அவஸ்தையாகவும் ஸ்தூல சரீராக இந்த நனவையும் காரண சரீர அவஸ்தையாக உறக்கத்தையும் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது சிருஷ்டியில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுத்துருக்க ஒரு போனஸ். சீக்கிரம் நான் உனக்கு குழு கொடுத்துருக்கேன், கண்டுபிடிச்சிட்டு வா, நீ தான் பிரம்மம். நான் பிரம்மம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழு கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் கொடுக்குறாங்கல்ல, இந்த பொருள் இங்கே தான் ஒளிச்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு. எங்கே, கீழையா மேலையா அப்படின்னு. 5 அடி மேலே, கிழக்கா மேற்கா அப்படின்லாம் சொல்லி ஒரு குழு கொடுக்குறோம்ல. 18 குழு கொடுத்தோம்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிடற மாதிரி நமக்கு பிரம்மம் நீ தான் நான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். குழு கொடுத்துருக்கேன் பாரு. எங்கே சாமிங்க? கனவு தான் குழு அப்படிங்கிற. பெஸ்ட்டு குழு கனவு தான். சொல்லுங்க சுவாமி. ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தற்கொலை செயல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சுவாமி. ஆனால் விபத்துகள் நம்மளை மீறி தானே நடக்குது, அப்போ அது பிராரப்தம் தானே அப்படின்னு பசவா ஈஷா கேட்டிருக்காருங்க சுவாமி. ஆமாம், தற்கொலை வேற, ஆக்சிடெண்ட்டுங்கிறது வேற இல்லையா? இது தன்னுடைய இச்சையில் தன்னுடைய செயல் சுதந்திரத்தை பயன்படுத்தி அவன் 2 நாள் தள்ளி போட்டு கூட தற்கொலை பண்ணியிருக்கலாம். ஒருத்தர் ஒரு 10 வருஷமே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறார் தற்கொலை பண்ணிக்கலான்னு. நான் பலமுறை அட்டன் பண்ணேன் சார், ஆனால் ஒரு முறையே நான் பண்ணதில்லை அப்படின்னு நிறைய பேர் அது இப்படி சொல்கிறாங்க. எனக்கு பலமுறை எனக்கு செத்து போகலான்னு போல இருக்குது. அதுலேருந்தே தெரிந்தது செயல் சுதந்திரம். அவர் ஆக்சிடெண்ட்டாக இருந்திருந்துன்னா அவர் நினச்ச அன்னைக்கு போயிருப்பார். ஆக்சிடெண்ட்டுங்கிறது செயல் சுதந்திரத்தில் இல்லை, நம்ம கை மீறியதாக தான் இருக்குது. யாருமே பிளான் பண்ணி ஆக்சிடெண்ட் பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணால் அது ஆக்சிடெண்ட்டு கிடையாது, அது இன்சிடெண்ட் ஆகிடும். இப்போ ஆக்சிடெண்ட்டுங்கிறது பிராரப்தமாகவும் இருக்கலாம், சமஷ்டி பிராரப்தமாகவும் இருக்கலாம், அல்லது ஆகாமியமாகவும் இருக்கலாம். இப்போ ஒருத்தன் கொலை பண்ணுறான்னு வைங்க, அந்த கொலையை நம்ம ஃப்ரீ வில்ல பண்ணுறானா இல்லை அது கர்மம்னு சொல்ல முடியுமா? இந்த பிறவியில் 5 பேரை கொல்லணும்
அதனால் அவன் பிராரப்தத்துக்கு 5 பேர் கொண்டுட்டான்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? இப்படி கூடவா கர்ம வினை இருக்கும்? கொலை செய்ய சொல்லி கர்ம வினைலாம் கிடையாது. செயலுக்கு கர்ம வினையே கிடையாது, பலனில் தான் கர்ம வினை. நாம் செய்த பாவமும் புண்ணியம் நம்ம பலனில் தான் வெளிப்படுமே தவிர செயலில் வெளிப்படாது. அப்போனால எனக்கு தலைவிதி டாக்டர் ஆகணும் தான் நான் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்ப துன்பங்களை கொடுக்கறதுக்கு தான் நமக்கு பாவ புண்ணியம் இருக்குதே தவிர நீ டாக்டராக இன்பம் அனுபவிக்க போறியா, என்ஜினியராக இன்பம் அனுபவிப்பதுன்னு தெரியாது. ஒருவேளை நான் இன்ஜினியராக இருக்கேன், டாக்டர் ஆகியிருக்கணும், இந்த ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு, நான் இன்ஜினியரை படிக்க வச்சிட்டாரு, எங்கள் அப்பா தலையதையும் மாற்றிட்டாரு அப்படின்னாரு. ஒன்றும் நடக்காது. நீ டாக்டராக இருந்து எவ்வளோ இன்பம் அனுபவிச்சியோ அது இன்ஜினியராக அனுபவிப்பேன். இல்லை இன்ஜினியராக போட்டதால் தான் நான் இத்தனை கஷ்டப்படுறேன்னாக்கா, ஒருவேளை நீ டாக்டராக இருந்தாலும் இதே கஷ்டப்பட்டுருப்பேன். இன்ப துன்பங்களை தான் பாப புண்ணியம் நிர்ணயிக்குமே தவிர உண்டு செயலையில் அது கை வைக்காது. செயலிலே கை வச்சிட்டு சொன்னால் அப்போ நமக்கெல்லாம் என்ன தான் இருக்குது? இப்போ யாரை தண்டிக்க முடியும்? யாரை தண்டிக்க முடியும்? இறைவனை தான் தண்டிக்கணும். யார் இப்போ இறைவனை தண்டிக்கிறது? தண்டனை இருக்கிறதுக்கு காரணமே செயல் உரிமை கொடுக்கப்பட்டதால் தான். இப்போ ஆக்சிடென்ட் எல்லாம் செயல் உரிமையில் வர்றதில்லை. ஒருவேளை அது ஈஸ்வரன் கொடுத்த அது பிராரப்தமாக இருக்குன்னா அதுலேயும் வராது. ஆகாமியமாகவும் இருக்கலாம், அல்லது புது ஆகாமியம் தோன்றியிருக்கலாம், எது வேணால் நடக்கலாம்ல. ஏன்னா செயல் உரிமை கொடுத்துருக்குறான்ல, அந்த உரிமை மீறி தானே ஓவர்டேக் பண்ணியிருக்கிறான். அதனால தானே எதிரில் மோட்டார் பைக்கில் அடிச்சிருக்கிறான். அப்போ ஒருத்தன் அது அவன் பார்வையில் ஆக்சிடென்ட்டு, இவன் பார்வையில் அது ஃப்ரீவில். இவனால் மெல்ல போயிருக்க முடியும், ஓரம் கட்டி இருந்திருக்க முடியும், மரியாதை கொடுத்து ஒதுக்கி எடுத்துருக்கலாம். அதெல்லாம் செய்யலை இல்லையா? இப்போ ஆக்சிடென்ட்டு கூட யார் செய்தாங்களோ அவனுக்கு ஃப்ரீவில் இருக்குது. அதில் அதாவது மரணம் அடைந்தவங்களோ ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு அது விதி கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு நம்மளுடைய வண்டி எடுக்கிறதும் வண்டி ஓட்டுறதும் வண்டி ஓட்டாமல் இருக்கிறதும் நம்மகிட்டே இருக்குது. அன்றைக்கி வண்டியே ஓட்டாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி கிடையாது. ஃப்ரீவில் இந்த ஆக்சிடெண்ட்டில் ஃப்ரீவில் யாராவது ஒருத்தர் முரட்டுத்தனமாக அந்த ஃப்ரீவில்லை தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ அது கட்டாயம் ஃப்ரீவில் தான். அந்த ஆக்சிடெண்ட் நடந்த நன்மை இப்போ இன்ப துன்பங்கள் வருது இல்லையா, அது ஆகாமியமாக கூட இருக்கலாம். அதுதான் ஆகாமியம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அதாவது பிராரப்தம்னு நம்ம செய்துட்ருக்கோம் இல்லையா, இதில் பலன்களெல்லாம் நமக்கு பிராரப்தம் முழுக்க என்னென்ன அனுபவிக்கணும்னு ஏற்கனவே கோட்டா முடிஞ்சிருச்சு. எல்லாமே நிச்சயம் ஆகி போயிடுச்சு. அதாவது இன்ப துன்பங்கள் என்ன செய்யணுங்கிறது இல்லை. நீ இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் இதை தான் சமைக்கணும்னு பிராரப்தம் கிடையாது. அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எது வேணால் செய்யலாம். வியாழக்கிழமை எவ்வளோ இன்பம் எவ்வளோ துன்பங்கிறது தான் கணக்கு. அது வெண்டைக்காய் சாம்பார்லேயும் கிடைக்கலாம், அது மீன் குழம்புலையும் கிடைக்கலாம். நீங்கள் எது எப்படி ஒன்று செய்துக்கலாம். உங்களுக்கு செயலில் தடுக்காது, பலனில் தான் அது கை வைக்கும். அப்படி இருக்கும்போது ஆகாமியம்ங்கிறது என்னென்னா, இவன் அந்த ஃப்ரீவிலை பயன்படுத்துகிறான் பார்த்தீங்களா, அதில் இன்னொருத்தர் இம்சை கொடுக்குறான் பாருங்கள், அதுதான் ஆகாமியம். இம்சை இவன் கொடுக்கணுங்கிறது கூட பிராரப்தத்தில் இருந்துன்னா என்ன அர்த்தம்? அப்படி வராது. நாம இஷ்டப்பட்டு நாம் பேராசையினால் பலருக்கு துன்பம் கொடுக்குறோம், பலருக்கு இம்சையை கொடுக்குறோம், அது ஆகாமியம் ஆகிடுது. ஏன் எல்லாருக்கும் கொடுக்காம இவருக்கு கொடுத்துருக்குறான்னா அது பிராரப்தமாக இருக்குது. ஓரளவுக்கு பிராரப்தம் இருக்குது. ஆனால் அந்த பிராரப்தத்துக்கு எல்லை மீறி நீ துன்பம் தர பற்றியா, அது உன்னுடைய ஆகாமியம் ஆகிடுது. இப்போ இதுதான் இந்த கர்ம விதியை நம்ம பேசிகிட்டே போனோம்னா அது முடிவில்லாமல் போயிடும். பொதுவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நாம் செய்த கர்ம வினைகள் நம்முடைய பலனில் தான் கை வைக்கும், உன்னுடைய செயலில் கை வைக்காது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்படி செயலிலும் கை வச்சுன்னு சொன்னால் செயல் சுதந்திரமே இருக்காது. ஒவ்வொரு வினாடியும் செயல் சுதந்திரம் நம்ம இருக்குது. உன்னை பேசுறதுக்கு முன்னாடியே பேசலாம் பேசக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா மெஷின் மாதிரியே நம்ம பேசிடுறோம் இல்லை. ஒரு சொல்லை சொல்வதற்கு முன்னாடியே இதை சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாங்கிற உரிமையோடு தான் நம்ம அது பேசுகிறோம். அப்புறம் தான் நமக்கு இப்படி பேசிடக்கூடாதேன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன எந்திரமாக இருக்கிறோம்? செயலிலே நமக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதை பேசிய பிறகு அந்த விளைவு எப்படி இருக்கணுங்கிறது அது பாவ புண்ணியம்.
ஒருவேளை அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படி பேசிடணும் அப்படியும் இருக்கலாம் இல்லையா? இந்த துன்பத்தை அவர் மூலம் கிடைக்கணும்னு அதன் மூலம் பேச வேண்டி வந்திருக்குமோ அப்படின்னா, அப்போ பேச்சு கூட நம்முடைய தலைவிதி மாதிரி இருக்குது. எந்த விதத்தில் தலைவிதின்னு சொன்னால் அது வாசனைங்கிற முறையில் வரும். இப்போ செயலில் வந்து தலைவிதியும் செயல்படும்னா அது உன்னுடைய தேர்வில் கிடையாது, உன்னோட வாசனை உண்டு பண்ணுவதில் இருக்கும். தலைவிதி உன்னோட வாசனைகளை உண்டு பண்ணி உன் செயலை திசை திருப்போம். அப்பவும் கூட உனக்கு செயல் சுதந்திரம் இருக்குது. வாசனையை தாண்டி கூட ஒருவன் குறிக்கோளோடு வாழ்ந்தான்னு வைங்க, ஒருவன் குறிக்கோள் வந்துடுச்சுன்னு வைங்க, வாசனை 1000 இருந்தாலும் தலைவிதிப்படி எனக்கு வாசனை உண்டாகி இந்த கர்மத்தை நான் செய்திருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட இவன் அதுதான் விவசாயாத்மிக புத்திங்கிறார். நிச்சித புத்தி, உறுதியான புத்தி, திருட புத்தி, அதுதான் கர்ம யோகங்கிறார் பகவான். உன்னுடைய வாசனைகள் உன்னுடைய கர்மத்தில் கை வைக்கலாம், பாவ புண்ணியங்கள் உன்னுடைய பலனில் கை வைக்கும். அப்போ உங்ககிட்ட ரெண்டும் இருக்குது. கர்மத்தை நீ வந்து தேர்ந்தெடுக்கிறது வாசனை ரூபம்னா அப்போ நீ வாசனையில் ஒரு கைதி ஆகிட்ட, ஒன்று ஃப்ரீவில் இங்கே இல்லை. ஆனால் ஃப்ரீவில் மாறி தெரியுது, உண்மையிலே ஃப்ரீவில் வந்து வாசனை தான் ஃப்ரீவில்லாக இருக்குது. இப்போ தலைவிதி 2 இடத்துல வேலை செய்யுது. ஒன்று உன்னுடைய வாசனை ரூபமாக செய்ய வைத்து தண்டனை வாங்கி தருது. இருந்தாலும் கூட எவன் ஒருவன் இறை நம்பிக்கையோடு கடவுள் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டான்னா வாசனையும் தாண்டி அவன் தேர்வை எடுக்கிறான். எனக்கு வாசனை தூண்டி இந்த காரியத்தை செய்திருக்கணும்னு வந்தாலும் கூட பகவானே இதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் நிறுத்துறது இருக்கு. நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? எவ்வளோ பேர் அது மாதிரி திருந்தி இருக்கிறாங்க இல்லையா? வாசனையினால் அவன் வந்து ஒரு குழந்தையை திருடி விற்கிறவனா இருக்கலாம், அப்போ ஏதோ ஒரு குழந்தைய வந்து தெய்வமாக பார்த்துறான். அப்படி ஒரு படம் எடுத்துருக்குறாங்க. 3 திருடர்கள் ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைய அந்த 3 பேரை திருத்திடும். வாசனையினால் அவங்க வந்து குழந்தைய திருடுறவங்க ஆகிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த வாசனைகளை வெல்றதுக்கு அந்த குழந்தை வந்து ஒரு சூழ்நிலை உண்டாக்கி அவங்க 3 பேர் அந்த குழந்தைக்கு 3 தெய்வங்கள்னு ஒரு படம், அந்த மாதிரி ஒரு சினிமா எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் யோசனை பார்க்கும்போது கர்மம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். குழந்தைக்காக சுவாமி, கனவு காணும் மனதை கொண்ட உடலை பாதுகாக்க நனவில் தான் போராட வேண்டியுள்ளது. ஆனால் நனவும் ஒரு கனவுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் நனவு நிஜமாக உண்மையான வாழ்க்கையாக தோன்றுகிறதே ஏன்? ராதா மணாலன் ஜெர்மனிலிருந்து கேட்டிருக்காங்க. கனவுல இருக்கும் பொழுது இந்த உடம்புல இருக்கிற மனசு கனவு காணுதுங்க சுவாமி. இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நனவுல தான் போராடிட்டு இருக்கோம், இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ நனவு வாழ்க்கை நிஜமாக தான் தோணுது. ஆனால் நனவும் ஒரு கனவுன்னு தானே சாஸ்திரம் சொல்லுது. ஆமாம், இந்த நனவு வாழ்க்கை நிஜமாக தோணுதே ஏன் அப்படின்னு சொல்லி. இப்போ உடம்பை பாதுகாக்கவும் கூடாதா? இதுதான் கேள்வி. நனவா கனவா அதெல்லாம் விட்டுடுவோம். உடம்பை நீ பாதுகாக்கணுமா இல்லையா? பாதுகாக்கணும் தானே. எதுக்காக நீ பாதுகாக்கிற? ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா அந்த உடம்பு மூலம் உனக்கு சுகம் கிடைக்குது. இதுக்கு சுக ஆயதனமாக இருக்குது. போக ஆயதனம்னு பேர் இந்த சரீரத்துக்கு. நம்மளோட சுகம் சரீரத்துக்கு போக சாதனம்னு பேர். அப்படி தான் நம்ம தத்துவபோதம் சொல்லுது. இந்த போக ஆயதனம்னா இது வந்து இதுதான் நமக்கு வந்து ஒரு டேபிள். இதை வச்சு தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்குது, இதை வச்சு தான் அனுபவிக்க வேண்டியிருக்குது. அதனால் இதை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அது வரைக்கும் நிஜமாக தானே இருக்கணும். அது நீ ஞானம் வந்த பிறகு தான் இது பொய்ன்னு சொல்ல போகிற. ஞானம் வர்றதுக்கு குரு போகிற வரைக்கும் இந்த உடம்பை காப்பாற்றணும் இல்லை. இப்போ அவர் கேட்குற கேள்வி ஞானியாக கேட்குறாரா அஞ்ஞானியாக கேட்குறாரா? அஞ்ஞானியை கேட்டானா கட்டாயம் உடம்பு நீ தான், உடம்பை காப்பாற்றி வை. இல்லைங்க நான் உடம்பு இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீ வந்து இந்த உடம்புக்காக நீ செய்ய வேண்டிய செலவெல்லாம் நீ குறைச்சிடுவேன். நான் வந்து பிரம்மம், இந்த உடம்பு எது வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த புத்தி எது வரைக்கும் தேவைப்படுது? நான் பிரம்மம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தானே. நான் பிரம்மமும் தெரிஞ்ச பிறகு இந்த புத்தியும் நமக்கு தேவைப்படலை, சாஸ்திரமும் தேவைப்படலை. இனிமேல் அது எல்லாத்துக்கும் வேலையே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இது நிஜமா பொய்யாங்கிற பேச்சே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஞானம் வர வரைக்கும் நிஜம்னு இருங்க, நிஜம்னு இருங்க, துவைதமாக இருங்க. ஞானம் வர்ற வரைக்கும், வந்த பிறகு இந்த கேள்வியே வராது, அது நிஜமா பொய்யாங்கிறதெல்லாம். இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி கனவு பொய் நனவும் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஞானம் வர்றதுக்கு ஒரு துணை
அவர் தான் அந்த சொன்னார்ல துணையன் அப்படின்னு சொன்னார். நேற்று உள்ளது 40 பேருக்கும்போது இதெல்லாம் துணையாம், துணை தான். ஆனால் துணையே பிடிச்சிட்டு இருந்தால் எப்படி? நீ இரண்டற்ற ஒன்றுன்னு தெரிஞ்சுக்க வரைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது உனக்கே தெரியும் இந்த கனவு தான், நனவும் கனவு தான் என்று தெரியும். ஆனால் கனவுன்னு வச்சுக்கிட்டு பாடம் படிக்காமல் போயிடாதீங்க. கனவு தானே, குருவும் கனவு அப்படின்னு. ஆனால் அது உங்களுக்கு அது பிரம்மங்கிற அறிவு கொடுக்காது. பிரம்மம்னு தெரிஞ்சுக்க வரைக்கும் அது நனவுன்னு வைங்க. அனுபவத்தில் நனவு நிஜம் என்றும் அறிவில் அது பொய் என்றும் இருக்கட்டும். அனுபவத்தில் அது உண்மை, அறிவில் அது பொய். அது எப்படி சார் அப்படின்னு? காணல் நீர் இருக்குது, காணல்னா பாலைவனம், அங்கே தண்ணி இருக்குது. அனுபவத்தில் அது தண்ணி மாதிரி தானே தெரியுது. ஆனால் அறிவு என்ன சொல்லுது? அது இல்லை. அப்போ உங்ககிட்ட ரெண்டும் இருக்குது இல்லை. உன்னுடைய அறிவில் நனவு கூட கனவுன்னு இருக்கணும். ஆனால் அனுபவத்துலேயும் அது கனவுன்னு எடுத்துக்க முடியாது. அப்படியே கனவுன்னு நினச்சிட்டு போய் லேம்ப் போஸ்ட்டில் மோதிக்க முடியுமா? அப்புறம் நெத்தி வீங்கிடும். அப்புறம் அது ஒரு கனவுன்னு சொல்ல முடியுமா? அப்படி கனவுன்னா தொடர்க்கு போடணும். மருந்து, மஞ்சள் பூசுறது, பத்து வைக்கிறது எல்லாமே கனவுன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சிலது மட்டும் கனவுன்னு எடுத்துக்கூடாது. அனைத்துமே கனவு தான். அந்த ஞானம் வரும் வரைக்கும் இது நனவாகவே இருக்கட்டும். அனுபவத்தில் நனவு அது நிஜம், அறிவில் அது பொய். இதுலேருந்து எதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க? அனுபவத்தை உண்மையை எடுக்க போகிறீங்களா, அறிவை எடுத்துக்க போகிறீங்களா? அனுபவங்கள் தோன்றி மறையும், அறிவு தோன்றி மறையுமா? தோன்றினால் அது மறையவே மறையாது. ஞானம் அபாதிதம். அனுபவம் தோன்றும் மறையும், தோன்றும் மறையும். தோன்றி மறையிறத நம்ம பொய்ன்னு தானே சொல்லுவாங்க. மேஜிக்கில் ஒரு ரூபா நோட்டில் தோன்ற வைக்கிறாரு, அப்படி கை வீசுகிறான், அப்படியே ரூபா நோட்டாக பறகுது. அப்பேற்பட்ட ரூபா நோட்டு பண்ணுறது நமக்கு எதுக்கு டிக்கெட் போட்டு அந்த மேஜிக் ஷோ காட்டணும்? நமக்கே தெரியுது நம்ம தோன்றி மறையாது உண்மையில்னு தானே சொல்லப்படும். அதனால் நம்ம அந்த ரூபா நோட்டு பொறுக்கவும் போகிறது இல்லை. அது எல்லாமே பிரிண்டடு காகிதங்க தான். அது ரூபா நோட்டு மாதிரி தெரியும், அவ்வளவு தான். இப்போ நமக்கு அறிவு சொல்லுது அது பொய்யின்னு. அனுபவம் அது ரசிக்குது இல்லை. ரெண்டுமே இருக்கத்தான் செய்யுது. நமக்கு அனுபவம் தோன்றி மறையும். அவனுக்கு சுகம் தரும், துக்கம் தரும். அந்த சுகம் துக்கமும் தோன்றி மறைஞ்சு போயிடும். தோன்றி மறையிறத எந்த கணக்கில் வைப்பீங்க? நான் ஒரு பெட்டி வச்சுருக்கிறேன், இருப்பது இல்லாததுன்னு 2 பெட்டி வச்சுருக்கிறேன். இந்த அறிவை தோன்றுவது மறையவே மறையாது, எப்பவும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த பெட்டியில் போடுவீங்க? இருக்கிற பெட்டி. இன்னொன்று அனுபவம்னு சொல்கிறேன். இந்த அனுபவத்தில் இந்த 2 பெட்டியில் தான் போடுங்க. தோன்றி மறையிறதுங்க இருக்கிறதுல போடுவீங்க, இல்லதுன்னு போடுவீங்களா? நீங்களே சொல்கிறீங்க இல்லாததுன்னு. உங்களால் இருக்கிறதுல போட முடியாது. போடும்போது அது காண போயிடும். அனுபவம் இல்லை, போடுற அனுபவமே காண போயிடும். அதனால் அனுபவங்கள் எல்லாம் உண்மை இல்லைன்னு அறிவில் தான் புரிஞ்சுக்கணும். அனுபவத்திலேயே அது பொய்யன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம நடந்து போய் தூணில் முட்டிக்க வேண்டியதுதான். இது அனுபவம் பொய்யன்னு சொல்லி கிணறை பார்த்துட்டு இது வெறும் கனவு கிணறு அப்படின்னு நானும் பாரு கனவுல விழுந்துடக்கூடாது. அனுபவம் தோன்றி மறையுங்கிற அறிவு தான். கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், அத்வைதம் அறிவில் தான் இருக்கும், அனுபவத்தில் எப்பவும் துவைதம் தான் இருக்கும். சரி, கான்ஷியஸ்னஸ்க்கு மெமரி இருக்கா? இந்த பிறவியில் ஏதாவது போன பிறவிகளோட ஞாபகங்கள் வருமா அப்படின்னு முத்துக்குமார சுவாமி கேட்டிருக்காருங்க சுவாமி. அவர் கான்ஷியஸுங்கிறது எதை சொல்கிறாரு? தனி மனிதன் இருக்கின்ற விழிப்புணர்வு, அது கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறாருங்க. கான்ஷியஸ் எப்பொழுதுமே இருக்கிறது. எந்த பொருளை மண் பானையை செய்தோட பானையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பானைங்கிறது மெமரின்னு வைங்க. மண்ணாக இருக்கும்போது பானை இல்லை இல்லையா? அப்போ அந்த மண்ணுக்கு அந்த மெமரி இருக்குதான்னு கேளுங்க. இல்லைன்னு வைங்களா, இருப்புதீங்களா? இருக்கிறதோடு தானே பானை ஆச்சு. அது மெமரிங்கிறது அவ்யக்தம் வியக்தம்ன்ற 2 நிலையில் இருக்கும். வெளிப்படும், வெளிப்படாமல் இருக்கலாம். அது வெளிப்படாமல் இருப்பதற்கு ஒரு ஸ்தானம் தேவைப்படுது. இந்த பானை தோன்றுவதற்கும் மறைவதற்கும் மண்ணுன்ற ஒரு ஸ்தானம் தேவைப்படுது இல்லையா?
அப்போது மண்ணை வந்து கான்ஷியஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, மெமரிங்கிறத பானைன்னு எடுத்தோம்னா, இப்போ சொல்லுங்கள், அவர் என்ன கேள்வி கேட்டார்? Does consciousness has memory? இப்போ மண்ணுக்கு பானை இருக்குதான்னு கேளுங்க. இருக்குதுன்னு சொன்னோம்னா இது பானையாக தான் இருக்கும், கூஜாவை ஆகவே முடியாது இல்லையா? இப்போ இருக்குதுன்ற லிஸ்ட்டில் போட்டுற முடியாது இல்லை. இப்போ கான்ஷியஸ் இருக்குது, ஆனால் பானை அதை சார்ந்து இருக்குது, அது தோன்றி மறைஞ்சிடும். அப்போது மெமரிங்கிறதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது, அது அதோட அதுக்கு சொந்த இருப்பு இல்லாதது, அது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாதது, அது எதுலேயோ இருக்குது, அது எக்ஸிஸ்ட் ஆன் சம்திங் எல்ஸ். இப்போ பானை எதில் இருக்கிறதுன்னு கேட்டோம்னா என்ன சொல்ல முடியும்? தண்ணியில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, மண்ணில் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அப்போ கான்ஷியஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டோம்னா என்ன சொல்ல முடியும்? கான்ஷியஸ் தண்ணியில் இருக்கிறது, தானாக இருக்கிறது. இந்த மெமரி எங்கே இருக்குதுன்னா அது கான்ஷியஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால், தானாக மெமரியை எடுத்து வச்சுட்டு கான்ஷியஸ் வைக்க முடியும்னா அது முடியாது. இப்போ கான்ஷியஸ்க்கு மெமரி வேணுமா? மெமரி இருந்தால் தான் கான்ஷியஸா அப்படின்னா அப்படி இல்லை. பானை இருந்தால் தான் மண்ணா அப்படின்னா, பானையோட தயவெல்லாம் வேண்டியதில்லை, என் தயவில் நான் இருந்துக்குவேன் அப்படின்னு. என் தயவில் நான் இருக்கிறது பேர் தான் மகிமைன்னு பேர், ஸ்வயம் மகிமா. மகிமைங்களை சொல்கிறாங்கல்ல, மகிமானா தன்னுடைய சக்தியால் தான் இருப்பது, யாருடைய தயவும் என்னை பிடிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில வயசானவங்களெல்லாம் யாராவது கை பிடிச்சோம்னா விடு அப்படிம்பாங்க, அவரே பஸ்ஸிலேருந்து எழுந்து இறங்குவார். அது ஸ்வயம் மகிமா அப்படி இருக்கிறார். இந்த பிரம்மம் ஸ்வயம் மகிமையில் இருக்குது, கான்ஷியஸ் ஸ்வயம் மகிமையில் இருக்குது. ஆனால் மெமரி ஸ்வயம் மகிமையில் இருக்குதா? இல்லை. அது இருக்கிறதுக்கு எல்லா நேரமும் கான்ஷியஸ் இருந்தே ஆகணும். உண்மையில் பார்க்க போனால் கான்ஷியஸ் தான் மெமரியே. ஆனால் மெமரி தான் கான்ஷியஸாக எல்லாம் கிடையாது. இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஏ இஸ் பி பட் பி இஸ் நாட் ஏ. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஏ பின்னா பி ஏன்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் இது ஒரு இல்லாஜிக்கலாக இருக்குது. ஏ பி ஆனால் பி ஏ அல்ல. அதுக்கு தான் நம்ம ஒரு நடிகனை சொல்லுவோம் இல்லையா, வயசான பாட்டி வேஷம் ஒருத்தன் போட்டுட்டு வந்திருக்கிறான். நானே அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நடிகன் தான் இந்த லேடியாக இருக்கிறான். அவன் வந்து பாட்டு சாட்டமான ஒரு இளைஞன், அதில் 9 வேஷம் போடுறான், 10 வேஷம் போட்டிருக்கிறான். இதில் பாட்டி வேஷம் தத்ரூபமாக அந்த பாட்டியை பார்க்கும்பொழுது இது ஆண் தான் அப்படி நடிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வந்து 5 அடி 4 அங்குலம் இருக்கிறவன். ஆனால் அந்த பாட்டி பார்த்தோம்னா வெறும் 4 அடி தான் இருக்குது, கூனுக்கு விழுந்துருக்குது. இதே மாதிரி ஒரு காற்று போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் சுருக்கம், கண்ணெல்லாம் பார்த்தா. அப்போது பாட்டி யாருன்னு கேட்டோம்னா இவர் தாங்க நடிகர். ஏன்னா பாட்டிக்கு யார் சம்பளம் கொடுப்பாங்க? நடித்து போன பிறகு சார் பாட்டி கொடுத்தாச்சுன்னு சொன்னான். டேய் நான் தாண்டா அந்த பாட்டிம்பாரு சொல்லுவார்ல. 9 வேஷம் போட்டிருக்கிறேன், இந்த பாட்டிக்கு கொடுத்தேங்கிறேன். எங்கே இருக்கிறார் பாட்டி? செக் எழுதி வச்சா சார் பாட்டி வந்து வாங்கிட்டு போனோன்னா அவர் இப்போ பாட்டியாக வருவார். அவர் தான் அவர் நிஜ உருவத்தில் வந்தால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? பாட்டி யார்? நடிகன். நடிகன் பாட்டியா? இல்லைன்னு சொல்கிறீங்களே. பி இஸ் ஏ பட் ஏ இஸ் நாட் பி. இந்த லாஜிக் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எங்கே கேள்வி வந்ததுங்க அது? மெமரியும் மெமரி இஸ் கான்ஷியஸ் பட் கான்ஷியஸ் இஸ் நாட் மெமரி. எப்பவாவது இந்த பிறவியில் போன பிறவி ஞாபகங்கள் வருமா? வரக்கூடாதபடி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சித்தங்கிற ஒரு பெரிய பை, அதில் தான் நம்முடைய எல்லா பர்த்தனுடைய மெமரியும் இருக்குது. வாசனைகள் இருக்குது, சில தெளிவான நினைவுகளும் இருக்கும். இப்போ வாசனைகள்ங்கிறது வந்து கனவு வந்து நமக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? ஒரு வாசனையாக தானே இருக்குது. ஆனால் சில சம்பவங்கள் கனவுல எப்படி தெளிவாக இருக்குது. அப்படியே நமக்கு அதை சொல்கிறோம் இல்லையா. சில கனவுகள் நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக எப்படி ஞாபகம் இருக்கும், சிலது வந்து வாசனையாக தான் இருக்கும். எது பயந்த கனவுங்க, என்னவோ கனவு அப்படின்னு. சிலது வந்து துல்லியமாக சொல்லுவாங்க. அதே போல் நம்மளுடைய சித்தத்தில் இருக்குது நிறைய பிறவிகளுடைய இதெல்லாம் வாசனையாக தான் இருக்கும். ஆனால் சில பிறவி இது மட்டும் ஷார்ப்பாக நினைவு இருக்கும், சிலது இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு டேங்க் மாதிரி நம்மளுடைய இதயத்தில் சித்தத்தில் இருக்குது. ஆனால் இவ்வளோ பிறவி அதில் வச்சுக்க முடியுமான்னா அது வாசனையாக ஈஸியாக வச்சுக்கும். இண்டிவிஜுவல் மெமரியாக வச்சுக்க தான் ஸ்பேஸ் பத்தாது. அதனால் நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதுவும் வந்து வாசனையாக மாறிடும். வாசனைகள் எத்தனை இருக்கும்?
பயம், கோபம், காமம், இது தானே. இப்போ எவ்வளோ பிறவி, 1000 பிறவி இருக்குது, அத்தனையும் நினைவு இருக்கணும்னா பயங்கர மேனையில் போடு. எதுக்கெல்லாம் பயந்தாங்கிறதெல்லாம் கணக்கு வேணுமா என்ன? அவன் பயந்தாங்கொழிங்கிறது போடு, வாசனையில் பயங்கிறது இருக்கும். எதுக்கு பயந்தாங்கிறதால தேவையில்லை. இப்போ சித்தங்கிறது என்னன்னா உணர்வுகளுடைய தொகுப்பு தான், ப்ரிடாமினன்ட்டு. இப்போ என்ன உணர்வு அதிகமாக சித்தத்தில் இருக்கும்? பயம்தான் இருக்கும். எல்லா பேர்களும் பயந்து தானே வாழ்ந்துருக்கிறோம். அப்புறம் காமம் இருக்கும், ஏதாவது அடையணுங்கிறது. இது தான் எல்லாருக்கும் வாசனை. அப்போ பூர்வ ஜென்ம வாசனைகள் நிறைய இருக்குதுன்னா என்ன இருக்கும்? போன பிறவி 2 பிறவிக்கு முன்னாடி அந்த வாசனைகளில் கொஞ்சம் தெளிவாக தெரியுது தான் அந்த இசை கச்சேரி எப்பவும் போகிற ஒரு வாசனை. அதாங்க இப்போ பிறந்ததுலேருந்து அதுக்கு மியூசிக் மேலே போயிடுச்சு. இந்த வயலின் வாசித்தா அதையே பார்க்குது, அது வாங்கிக்கொடுன்னு கேட்குது அப்படின்னு சொன்னால் அது தெளிவான சில வாசனைகள். இதெல்லாம் பாட்டில் கார்க் மாதிரி அடைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நாடி இருக்குது அதுக்கு. அந்த நாடிக்குள்ளே அது ஒரு கார்க் போட்டு மூடி இருக்கிறாங்க. அந்த ஹிதா நாடின்னு ஒன்று இருக்குது. அந்த நாடி தான் அதுக்கு பிடிச்சி வச்சிருக்கு. கனவுல மட்டும்தான் இந்த நனவுங்கிறதெல்லாம் அடைஞ்சு போயிடுது இல்லையா? அந்த இந்திரியங்களெல்லாம் ஓய்ந்து போய் இருக்கும்போது இந்த ஓப்பன் ஆகும், அங்கேருந்து கனவு தோன்றும். இப்போ கனவுங்கிறதெல்லாம் ஹிதா நாடியில் அந்த ஒரு சின்ன நேரோ கேப்பு, இந்த மாதிரி பாட்டில், இதுதான் சித்தம்னா இங்கே மெல்லிசாக ஒரு ஸ்ட்ரா போட்டிருக்கோம், அதான் ஹிதா நாடி. இது இதயத்தில் இருக்குது. இப்போ இந்த நாடி வழியாக வெளியே வர்றதெல்லாம் கனவுன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் நனவில் என்ன, அதை மூடி போட்டுரும். அப்போ ஏன்னா ஏகப்பட்டது நனவுக்கு இன்புட் நிறைய இருக்கிறதுனால இவர் வேறு வரணுமா? என்னென்ன வாசனை வரணுமோ அது மட்டும் அனுப்புவாங்க. இந்த ஒரு நிமிஷத்துக்கு என்ன வாசனை வரணுமோ அது வந்துட்டுருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது சில குழந்தைங்களுக்கு பூர்வ ஜென்ம நினைவுகள் அந்த ஹிதா நாடி 8 வயசு வரைக்கும் திறந்துருக்குது. இது அதனால் 8 வயசு கணக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் சாஸ்திரத்திலாம் சொல்லலை, சயின்ஸில் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் இது வந்து இந்த பூர்வ ஜென்மத்தை பற்றி 10-15 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணார். அவர் உலகம் முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணார். அப்புறம் நிம்ஹாம்ஸ்ன்னு சொல்லி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மூளை ஆராய்ச்சி பண்ணுறதுலையும் ஒரு அம்மாவும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறவங்களை கூட சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி ஒரு பிரபலமான ஒரு பிரிண்டிங் கம்பெனிக்காக இருந்தால் அதுக்கு ஃபண்டு கொடுத்து அவங்க ஸ்டடி பண்ணாங்க. எல்லா ஊருக்கும் டர்க்கியில் போய் பண்ணியிருக்கிறாங்க, சீனாவில் போய் பண்ணியிருக்கிறாங்க, மியான்மாரில் பண்ணியிருக்கிறாங்க, சிலோனில் பண்ணியிருக்கிறாங்க, சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில், அலகாபாது, அப்புறம் மெக்சிகோ, எல்லா ஊர்லேயும் எந்த குழந்தைக்காவது இந்த பூர்வ ஜென்ம வாசனையில் நினைவு வருதான்னா அவங்க நிருபர் அமைச்சு அவங்களே நேரடியாக போய் ஃப்ளைட்டில் போய் ரெக்கார்டு பண்ணுறாங்க. அந்த நினைவுப்படி அந்த பூர்வ ஜென்ம இடங்களாக இருக்கா, அதனால் அது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இது பொய் தானா இல்லை இது நெய்யாக இருக்குமா, அந்த ஸ்டாட்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த ஆராய்ச்சியும் கிட்டத்தட்ட 500-1000 கணக்கான எபிசோட்ஸ் அவங்க பார்த்துருக்குறாங்க. அதில் 50 மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்கிறேன். அறிவியல் பார்வையில் மறுஜென்மம் அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் நான் பெற்ற ஒரு அறிவு என்னென்னா, அகால மரணம் அடைந்தவர்கள் உடனடியாக பிறக்கிறாங்க. மீதியெல்லாம் உடனடியாக பிறக்கிறதில்ல. அவங்க வந்து பித்ருலோகத்தில் வெயிட் பண்ணி உண்மையான அதுக்கு தேவையான தாய் தந்தை கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கிறாங்க. ஏன்னா கர்ம வினையை கழிப்பதற்கு. இவன் வந்து அகாலமாக பண்ணதுனால உடனடியாக அந்த கர்மத்தை முடிக்க வேண்டியிருக்குது. தற்கொலை என்னாக்கா அவனுக்கு வேற கதி. இவன் வந்து விபத்துனால நடந்ததுனால, அகால மரணம் நடந்ததுனால அந்த மீதி இருக்கிறத வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியிருக்குது. அந்த சமயத்தில் உடனடியாக பிறக்க வச்சிடுறாங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறேன். அப்படி பிறக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்குது. ஏன்னா பிறவிக்கு இடையில் கேப் ரொம்ப கம்மி, 2 மாத கேப்பு தான். செத்துருப்பான், அங்கே வந்து ஒரு பிரசவத்துக்கு காத்திருக்கும்போது ஒரு ஜீவனை தள்ளிட்டே உள்ளே போயிடுவான், அந்த ஜீவன் போயிடுவான், இவன் போய் உள்ளது பிறந்துடுவான். அப்படி 2 மாத கேப் இருக்கிறது பார்க்குறோம். வழக்கமாக 2 வருஷ கேப்பு, 1 வருஷ கேப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மியான்மாரில் இருக்கிற கேஸில், மியான்மார்னால் இப்போ இருக்கக்கூடிய முன்ன பர்மான்னு சொல்லுவாங்க. பர்மாவில் ஜாப்பனீஸ் வந்து போர் நடக்கும் பொழுது அங்கே அவங்களுக்கு ஒரு லேண்ட் ஆகிப்போச்சு. அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த நாடு அவங்களுக்கு இடம் கொடுத்துடுச்சு. இப்போ நிறைய இந்த நேச நாடுகளுக்கெல்லாம் அது ஜப்பானும் ஜெர்மனியும் சேர்ந்து சண்டை போடும்போது அவங்க ஒரு கூட்டம் அமைச்சிக்கிட்டாங்க.
அது எதிரணியில் இருக்கவங்கள இன்னொரு கூட்டுது, நேட்டோ வார்சான் 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. அந்த சமயத்தில் மியான்மார்ன்ற அந்த அதில் நிறைய ஜாப்பனீஸ் இறந்துட்டாங்க. அவங்களால சொந்த ஊருக்கு யாரும் பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா அங்கே பாம்பு போட்டுட்டாங்க, ஹிரோஷிமா நாகசாகி. இப்போ ஜப்பானே சாம்பல் ஆகிட்ட நிலையில் இருக்குது. எவன் செத்து போனவனா கூட்டிகிட்டு போய் வந்து கருமாதி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவன் அங்கே கிடந்தான். அப்போ அவங்க எல்லாமே குண்டடிப்பட்டு செத்ததுனால அங்கே இருக்கிற பர்மாவிலேயே குழந்தைகளாக பிறந்துட்டாங்க. அங்கே குழந்தைங்கக்கிட்ட அந்த வேர்ல்டு வார் டைமில் பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது நினைவு இருக்குது. அது ஒவ்வொரு குழந்தையும் சொல்லுது, நான் ஒரு மிலிட்ரி ஆள். ஏன் நீங்கள் ஏரோப்ளேன் போனால் பயந்து ஓடுறீங்க? அப்புறம் ஏரோப்ளேன் வந்தால் டிப் டிப்னு சுடும் இந்த குழந்தை. துப்பாக்கியெல்லாம் முன்பின் பார்க்காத குழந்தை எப்படி சுடுது அப்படின்னு. அப்புறம் வந்து பெரியவங்களை பார்த்து, என்ன நீங்கள் லுங்கி கட்டிகிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டுட்டு வெறுங்கையை அதிலே தொடச்சிக்கிறீங்க, உங்கள் கண்ட்ரி இது என் ஊரே கிடையாது, எங்கள் ஊரில் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுது. உங்கள் ஊர் இது தான்டா அப்படின்னு சொல்லி, உங்கள் நைனா இவர் அப்படின்னு. இல்லை இல்லை, எங்கள் நைனா இவர் இல்லை, நாங்கள்லாம் இப்படி இருக்க மாட்டோம், அப்புறம் இந்த தட்டில் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுது குழந்தைங்க. பிறகு வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இதுலேயும் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பூர்வ ஜென்ம நினைவுகள் எல்லாருக்கும் வருவதில்லை. நல்ல காலம் வந்ததுன்னா நீங்கள் கட்டின மனைவியே பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்துன்னு நினச்சி பார்க்கும்போது கண்ணே மணியன்னு கொஞ்சம் முடியாது. நல்ல காலம் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த அகால மரணம் அடைந்தவங்க குழந்தைகளுக்கிட்ட வர்றதை பார்த்தோம்னா அது காரணமாக நமக்கு தெரியுது. உடனடியாக பிறகு இருந்ததுனாலையும் அந்த தொடர்ச்சி அவங்ககிட்ட நினைவு சித்தத்திலேயே தெள்ளன்னு இருப்பதனால வந்திருக்கலாம். பித்ருலோகத்துக்கு போகும்பொழுது அவங்க நினைவுகளெல்லாம் அழிஞ்சு இன்னொரு உடம்புக்கு தயாராகிடுறாங்க. அதை தயார் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பூர்வ ஜென்ம வாசனைகள் மட்டும் வச்சுருக்காங்க, எபிசோட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ எபிசோடிக் மெமரி வந்து வர்றதுக்கு சான்ஸு அகால மரணத்தில் அடைந்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மற்றபடி வாசனா ரூபமான மெமரி தான் எல்லாருக்கும் இருக்குது. நிறைவு செய்துக்கலாங்களா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो नमः. ஹரி